நாங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக ஹல்லேலூயா. எங்கள் நோய்களை குணமாக்கி ஹல்லேலூயா எங்களுடைய தேவையில்லாவற்றை சந்தித்து எங்களை அற்புதமாக வழிநடத்தி கொண்டு வர தேவனுக்கு நாங்கள் ஹல்லேலூயா நாங்கள் நன்றி செலுத்துவோமாக. கர்த்தாவே மக்கு நன்றி ஆண்டவரே, வல்லமுள்ள ஆண்டவரே மக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே இன்னொரு புதிய நாளை எங்களை தந்தீரே மக்கு நன்றி ஐயா. ஆண்டவரே எங்களுக்கு சுகபலத்தை கொடுத்தீரே நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்தவரே மக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலே கர்த்தாவே உடைய சமூகத்திலே உடைய பிள்ளைகளோடு இணைந்து கர்த்தாவை செபிக்க பாட கொடுத்த அருமையான சந்தர்ப்பத்துக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எத்தனையோ ஜனங்கள் காண முடியாத இந்த நாட்களை காணும்படி எங்களை கிருபை செய்தபடியால் நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே உடைய வழிநடத்தலுக்காக ஸ்தோத்திரம், உமது அரவணைப்புக்காக ஸ்தோத்திரம், உமது அன்புக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தொடர்ந்தேச்சியாக எங்கள் ஒவ்வொரு வழிநடத்தும் ஆண்டவரே, எங்களோடு இடைப்படும் ஆண்டவரே. பலவீனங்களோடு வந்திருக்கிற ஒவ்வொரு பலப்படுத்துங்கள் ஆண்டவரே. ஆண்டவரே நோய்களோடு ஒவ்வொரு இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலையை சுகமாக்கும் ஆண்டவரே. ஆண்டவரே அவர்கள் பாடும் போது துதிக்கும் போது வல்லமையாக இறந்து கிரியை செய்யும் ஆண்டவரே. ஆவியான மத்திலே அசைவாடுங்க, ஒரு வாரத்தின் கூட பேசுங்க, இடைப்படுங்க, ஆளுகை செய்யுங்க சுவாமி. ஹல்லேலூயா. தொடர்ந்து எங்களை ஒவ்வொரு வழி நடத்துங்கள் ஆண்டவரே. தாரை முழுமையாக அந்த கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆரம்பத்தில் கடைசி வரை ஆண்டவரே நமது கிருபையும் பிரசன்னம் தொடர்ந்து எங்களை வழி நடத்தும்படியாக இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தினாலே அனைவரும் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். நன்றி. நல்லது. வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் மீண்டுமாக இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? உங்களோட கைகளை சிச்சு காட்டுறீங்களா சந்தோஷமா இருக்கிறேன்னு? சரி, புதிய நாளுக்குள்ள புதிய மாதத்துக்குள்ள தேவனுங்களை நடத்தி வந்திருக்கிறாரு. சந்தோஷமாக கரங்களை தட்டி ஒருவர் வாழ்த்தி நாங்கள் இந்த பாடலை நாங்கள் பாடுவோம். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபை
உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்த வந்திருக்கிறோம் ராஜனே. எங்களுடைய பலிகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டுமாக நாங்கள் செபிக்கிறோம் ராஜனே. உமக்கு நன்றி கத்தாவே. கத்தாவே எங்களுடைய உள்ளத்தின் கத்தாவே எல்லா காரியங்களும் சுவாமி உங்களுடைய விருப்பமாக மாறணும் ராஜனே. அசைவாடுங்க சுவாமி. உமக்கு நன்றி கத்தாவே. துதி ஸ்தோத்திரங்கள்
கட்டளையிட்டால் அப்பா ஆகும் ராஜனே. சர்வ வல்லவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை நமஸ்கரிக்கிறோம் ராஜனே. எல்லாம் துதியும் உமக்கு ராஜனே, எல்லாம் துதிக்கும் பாத்திரரே உமக்கு நன்றி நன்றி என்று சொல்லுகிறோம் சுவாமி. உமக்கு நன்றி தகப்பனே. எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை
தேவனுடைய சமூகத்தை தேடி வந்த தேவ பிள்ளைகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தோடு உங்கள் அனைவரையும் இந்த இணையதளத்துக்கு அன்போடு கூட வரவேற்கின்றோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறதான நம் தேவாதி தேவனை நீங்கள் எங்கள் சபையோடு இணைந்து ஆராதித்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். நாங்கள் எந்த நிலையில், எந்த சூழ்நிலையில், எந்த இடத்துல இருந்தாலும் நாம் அவரை உண்மையோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆத்மாவோடும் துதிக்கும் நேரத்தில் அவர் எங்களோடு வாசம் செய்வாராக. ஆமேன். முக்கியமான அறிவித்தலுக்காக செவி கொடுப்போம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு கிள்ளப்பனையில் இருக்கின்ற எங்கள் கல்வாரி சபையில் காலை 7 மணிக்கு தமிழ் ஆராதனை நடைபெறும். இந்த ஆராதனை வேலைக்கு வந்து உங்களுக்கு கலந்து கொள்ள கடினமாக இருந்தால் உங்களால் யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக் மூலமாக எங்களோடு இணைந்து கொள்ளலாம். உங்களுக்கு மேலும் உங்களுக்கான ஆராதனை ஒளி அமைப்பு ஆடியோ வாட்ஸ்அப் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம். திரை காண்கின்ற இந்த இலக்கத்தின் ஊடாக தொடர்பு கொண்டு உங்களுக்கான ஆராதனை வாட்ஸ்அப் ஆடியோ மூலமாக கேட்டு மகிழலாம். பிரியமானவர்களே, அதே போல் உங்களுக்கான முக்கியமான ஜெப தேவைகள் இருந்தால் இந்த வாட்ஸ்அப் மூலமாக இணைந்து கொண்டு உங்கள் ஜெப குறிப்புகளை எங்களுக்கு அணுகவும். உங்களுக்காக தேவ பிள்ளைகள் ஜெபத்தின் வழிநடத்தலுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல் குடும்பமாக இணைந்து ஜெபிக்க, தேவனை ஆராதிக்க, தேவனுடைய வார்த்தைக்கு செவி சாய்க்க ஒவ்வொரு வியாழக்கிழமை மாலை 6:30 மணிக்கு எங்களோடு இணையுங்கள். தேவனை ஆராதிப்பதில் மகத்துவமான காரியங்களை கற்றுக் கொடுத்தது தாவீது. எனவே தாவீது நானும் என்ற தாவீதின் ஆராதனை நேரத்துக்கு உங்களை மிகவும் அன்போடு கூட வரவேற்கின்றோம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறும் மாலை 7 மணிக்கு எங்கள் இணையதளத்தில் நடைபெறும். எனவே தேவனை ஆராதிக்க, அவரை தொழுது கொள்ள உங்களை அன்போடு கூட வரவேற்கின்றோம். இப்பொழுது தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற ஆவிக்குரிய மன்னா, தேவனுடைய செய்திக்காக நாங்கள் அனைவரும் செவிசாய்ப்போம். நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் ஒரு விசை வார்த்தைக்காக ஜெபிப்போம். கர்த்தாவே, இந்த காலை பொழுதிலே இந்த வார்த்தை உம்முடைய கரத்துக்குள்ளாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தை இந்த வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு மன்னாவாக, ரேமா வார்த்தையாக இந்த நாளில் இந்த பிள்ளைகள் இந்த ஆராதனை முடிந்து போகும் பொழுது இந்த வார்த்தையின் தாற்பயங்களை பெற்றுக்கொண்டவர்களாகவும் பற்றி கொண்டவர்களாகவும் புறப்பட்டு செல்ல எல்லாம் வல்ல ஆண்டவரே, நீர் இரக்கம் பாராட்டும்படியாய் அருள்நாதர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் இருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் நாங்கள் வாசிக்க போகிறோம் எல்லாரும் சேர்ந்து. வெளிப்படுத்தின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் இருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் உங்களுடைய சொந்த பாஷையிலே நாங்கள் எல்லாரும் ஒருமித்து அவருடைய வார்த்தையை நாங்கள் வாசிப்போம். ஆயத்தமா? பின்பு அவர் என்னை நோக்கி, இந்த வசனங்கள் உண்மையும் சத்தியமுமானவைகள், சீக்கிரமாய் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு பரிசுத்த தீர்க்கதரிசிகளின் கர்த்தராகிய தேவனானவர் தம்முடைய தூதனை அனுப்பினார். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்றார். யோவானாகிய நானே இவைகளை கண்டும் கேட்டும் இருந்தேன். நான் கேட்டும் கண்டும் போது இவைகளை எனக்கு காண்பித்த தூதனை வணங்கும்படி அவன் பாதத்தில் விழுந்தேன். அதற்கு அவன், நீ இப்படி செய்யாதபடி பார், உன்னோடும் உன் சகோதரரோடும் தீர்க்கதரிசிகளோடும் இந்த புஸ்தகத்தில் உள்ள வசனங்களை கை கொள்ளுகிறவர்களோடும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன். தேவனை தொழுது கொள் என்றார். பின்பு அவர் என்னை நோக்கி, இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை முத்திரை போட வேண்டாம், காலம் சமீபமாயிருக்கிறது. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இப்போ இது ஒரு பரலோகத்தின் காட்சி எங்களுக்கு விளக்கப்படுத்தப்படுகிறது யோவான் இந்த வெளிப்படுத்தின சுவிசேஷத்தில். இது நான் போன வாரங்களிலும் சொன்னேன், இது கிளைமேக்ஸ், இது இந்த உலகத்தின் கிளைமேக்ஸ். இப்போ நாங்கள் கிளைமேக்ஸை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். அவருடைய வருகை மிக மிக சமீபமாக இருக்கிற ஒரு காலகட்டத்தில் அவருடைய 2ஆம் வருகைக்கு நாங்கள் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறோம். ஒன்றை சொல்லிட்டு இதுக்கு நான் வாரேன். 2 வாரங்களுக்கு மேபி முதல் நாங்கள் உயிர்த்தெழுத ஞாயிறு கொண்டாடினோம்.
உயிர்த்தெழுத ஞாயிறு நாளிலே நிறைய செய்திகளை நீங்கள் கேட்டிருப்பீங்க. சுவிசேஷ புத்தகங்களிலே இயேசுவின் கல்லறையை போய் சீஷர்கள் பார்த்த பொழுது, விசேஷமாக யோவான் அதை தெளிவாக சொல்லுகிறார், இயேசு சுவாமியுடைய உடம்பை சுற்றி இருந்த சீலைகள் ஒரு புறமாகவும் தலையை சுற்றி இருந்த கைச்சிப் அல்லது அங்கச்சிப் வேறாகவும் மடித்து வைக்கப்பட்டதாக சுவிசேஷ நூல்கள் சொல்லுகிறது. இதற்கு ஒரு அர்த்தம் உண்டு. இதுக்கு இருக்கிற அர்த்தம் என்னவென்று சொன்னால், எபிரேய கலாச்சாரத்திலே அந்த தலையை சுற்றியிருந்த துண்டு மட்டும் வேறாக, உடம்பை சுற்றியிருந்த துண்டு வேறாக வைக்கப்பட்டது நீங்கள் வாசிச்சிருப்பீங்க. அதில் சீஷர்கள் போய் அதை பார்த்தார்கள், திரும்பி தங்களோட இடங்களுக்கு போனார்கள். அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. அதில் அர்த்தம் என்னவென்றால், அந்த தலையை சுற்றியிருந்த துண்டு வேறாக வைக்கப்பட்ட அது மடிக்கப்பட்டிருந்த விதம் யூத கலாச்சாரத்திலே வழக்கமாக அவங்க சாப்பாடு சாப்பிட்டு கொண்டு இருக்கும் பொழுது அவங்க எழும்பி போவாங்களா இருந்த ஒரு காரணத்துக்காக, அவங்க சாப்பாட முடியலை, நான் திரும்பி வருவேன் அப்படிங்கிற சமிஞ்ஞையை அவங்க மடித்து வைக்கிற மடிப்பில் சொல்லுவாங்க. அப்போ சர்வ் பண்ணுறவருக்கு தெரியும் இவர் சாப்பிட்டு முடியலை, இவர் திரும்பி வரப்போகிறாரு. அப்போ இயேசு சுவாமியுடைய தலைச்சீலை சுற்றி வைக்கப்பட்ட இதில், அதாவது அவர் முதலாவது உயிர்த்தெழுந்த பொழுதே அவர் உலகத்துக்கு சீஷர்களுக்கு கொடுத்த முதலாவது செய்தி, நான் திரும்பி வருவேன். புரியுதா அங்கே இருக்கிற கனெக்ஷன்? அப்போ இன்றைக்கு நாங்கள் கிட்டத்தட்ட 2025 வருஷங்கள் கடந்து இன்றைக்கு நாங்கள் ஈஸ்டரை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆனால் அன்றைக்கே அவர் சொல்லிவிட்டார், நான் திரும்பி வருவேன். ஆகவே திரும்பி வருகிற ஒரு 2ஆம் வருகைக்கான காலத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இது ஒரு பரலோக காட்சி, பரலோக பின்னணியிலே போகின்ற ஒரு அழகான காட்சியை நாங்கள் இங்கே பார்க்கிறோம். 6ஆம் வசனம். இந்த வசனங்கள், எந்த வசனங்கள்? இந்த பைபிளில் உள்ள வசனங்கள் உண்மையும் சத்தியமும் ஆனவைகள். உங்களோட கையில் நீங்கள் வைத்திருக்கிற வேதாகமம் உண்மையும் சத்தியமும் ஆன வேதாகமம். இந்த நாட்களிலே வேதாகம என்னது, இந்த பிரிண்டின் தகவல்களின்படி சமீபத்தில் அப்படியான ஒரு சேலமருக்கு நான் போயிருந்தேன். வேதாகம பிரிண்டின் இந்த அசோசியேஷனால் நடத்தப்பட்ட ஒரு செயலமர்வு. அங்கே நிபுணர்கள் கூறிய அறிக்கை என்னவென்று சொன்னால், இப்பொழுது உங்களோட கையில் இருக்கக்கூடிய இந்த பிரிண்டின், பைபிளுடைய பிரிண்டின் இப்போ குறைஞ்சு கொண்டு வருகிறது. பைபிள் பிரிண்டின், இப்போ பிரிண்டட் பைபிள் குறைஞ்சு கொண்டு வருகிறது என்று வேதாகம வல்லுநர்கள் சொல்கிறார். அதுக்கு காரணம் ஒன்று இந்த டிஜிட்டல், இல்லாட்டி இப்போ இந்த நிறையா இந்த என்னது ஆப்பில் ஃபோன்களில் பைபிள் வந்துருச்சு. மற்றது இந்த ஆடியோ பைபிள் வந்திருக்கு. வாசிக்க தெரியாதவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதை ப்ளே பண்ணிங்கன்னா அது பாட்டுக்கு வாசிக்கும், உங்கள் பாட்டுக்கு நீங்கள் பைபிளை கேட்கலாம். தொழில்நுட்பம் வந்துருச்சு, அது நல்லது. படிப்பறிவு இல்லாதவங்களுக்கு ஆடியோவை போட்டுக்கிட்டு பைபிளை கேட்கலாம். தொழில்நுட்பத்தில் இன்றைக்கி ஃபோனில் பைபிள் வந்துருச்சு. இந்த மாதிரி தொழில்நுட்பத்தை இன்றைக்கி நிறையா பேர் இந்த மாதிரி கம்ஃபர்டபுளாக காதில் இயர்ஃபோன் அடிச்சுக்கிட்டு கேட்க விரும்புகிறாங்க. அதனால் என்ன ஆச்சுன்னா, பிரிண்டட் பைபிள் இப்போ குறையுது. ஒரு காலம் நினைக்கிறேன், நான் அடுத்த முறை அந்த கொட்டேஷன் உங்களுக்கு சொல்கிறேன், எனக்கு ஞாபகம் இல்லை, ஜனங்கள் தேடி அலைவார்களாம் பைபிள். இந்த பைபிளை தேடி அலைகிற காலம் ஒன்று வரும். இன்றைக்கி இந்த பைபிளுக்கு அருமை இல்லை, சரியா? இந்த பைபிள் இருக்குமா இருந்தால் பத்திரப்படுத்தி கொள்ளுங்க. ஒரு காலம் வரும் இந்த பைபிள் உங்களுக்கு இருக்காது, இந்த பிரிண்டட் பைபிள் இருக்காது. இந்த பிரிண்டட் பைபிள் இல்லாமல் போகிற ஒரு யுகம் வரலாம். அப்போ அன்னைக்கு எப்படி கிறிஸ்தவ ஜனங்கள் வாழ போகிறாங்க? அதுதான் சண்டே ஸ்கூல் முக்கியம். சிறு வயதிலே சண்டே ஸ்கூலில் போயிட்டு வார்த்தைகளை கற்றுக்கொள்வது முக்கியம், பாடல்களை மனப்பாடம் செய்கிறது முக்கியம். இன்றைக்கி நாங்கள் எல்லாம் டெக்னாலஜியில் பழகி மல்டிமீடியா அது இதுன்னு எல்லாம் இருக்குது. லைட் போச்சுன்னா இங்கே தான் ஜெனி இருக்குது, ஏனைய இடங்களில் ஜெனியெல்லாம் இல்லை. பவர் போயிடுச்சுன்னா வர்ஷிப் லீடர் எல்லாம் தடமாறுவாங்க. ஏன்? அவங்க எல்லாம் இதில் தான் பழகி இருக்கிறாங்க. இன்றைக்கி நிறைய பேருக்கு பாடல்கள் மனப்பாடம் இல்லை, நிறைய பேருக்கு வசனம் மனப்பாடம் இல்லை. எல்லாம் தொழில்நுட்பம்னு போகிறோம். ஒரு நாள் இந்த தொழில்நுட்பம் இந்த உலகத்தை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் நாட்கள் வரும். அப்பொழுது என்ன மனப்பாடம் செய்கிறீங்களோ அது தான் உங்களோடு இருக்க போகுது. அதனால் இந்த வசனம் சண்டே ஸ்கூலில் நாங்கள் கற்றுக்கொண்ட மனப்பாடம் ரொம்ப முக்கியம். நாங்கள் வசனங்களை மனப்பாடம் செய்ய வேண்டும். அதனால் வசனம் சத்தியம், வசனம் உண்மை. இப்போவே பிரிண்டட் பைபிளுடைய
இந்த டிஜிட்டல் பைபிள் வந்தபடியாக பிரிண்டட் பைபிளுடைய பிரிண்டிங் குறைஞ்சு கொண்டு வருவதாக வேத வல்லுநர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு 10, 15, 20 வருஷம் போகும் பொழுது இந்த நிலைமை இன்னும் மாறலாம். அதனாலே உங்கள் வீடுகளிலே வேதாகமம் இருக்குமாக இருந்தால் பொக்கிஷமாக அதை பேணி பாதுகாத்து கொள்ளுங்கள். காரணம், பைபிள் இல்லாமல் போகிற ஒரு யுகம் வந்தாலும் வர முடியும். ஆகவே நாங்கள் கையிலே வைத்திருக்கிற வேதாகமம் உண்மையும் சத்தியமும். அப்போ இந்த வார்த்தையில் என்ன இல்லை? இந்த வார்த்தையில் பொய் இல்லை. இந்த வார்த்தையில் என்ன இல்லை? இந்த வார்த்தையில் பொய் இல்லை. இந்த வார்த்தை உண்மை. யோவான் அதை தான் சொல்லுகிறார், உண்மையும் சத்தியமுமான வார்த்தைகள். சீக்கிரமாய் சம்பவிக்க வேண்டியவர்களை கிட்டத்தட்ட கிறிஸ்துவுக்கு பின் 90களில் யோவான் பத்ம தீவுக்கு கடத்தப்பட்ட நிலையிலே ஆண்டவர் கொடுத்த வெளிப்பாடு. அப்பவே சொல்றாரு, சீக்கிரமாய் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு காண்பிக்கும் பொருட்டு, உங்களுக்கும் எனக்கும் காண்பிக்கும் பொருட்டு பரிசுத்த தீர்க்கதரிசிகள், பழைய ஏற்பாட்டிலே இருந்த தேவனுடைய ஊழியக்காரர்கள், கர்த்தர் தேவனானவர் தம்முடைய தூதனை அனுப்பினார். இன்னொரு சம்பவத்தை நான் சொல்றேன். அது கதை இல்லை, அது நிஜமாக பைபிளில் நடந்த ஒரு நிகழ்வு. லாசரு என்ற ஒரு பிச்சைக்காரனும் செல்வந்தனும் வாழ்ந்தாங்க இந்த பூமியில். இந்த 2 பேரும் நல்லா வாழ்ந்தாங்க. பிச்சைக்காரனாக வாழ்ந்தாங்க. செல்வந்தன் நல்ல வசதியோடு வாழ்ந்தாங்க. இவங்க 2 பேரும் மறித்து போனாங்க. செல்வந்தனுக்கு நல்ல ஒரு கிராண்ட் ஃபியூனரலும் கொடுத்தாங்க. பேண்டெல்லாம் வாசித்து பெரிய காஸ்ட்லியான பெட்டியில் அடக்கம் பண்ணாங்க. பிச்சைக்காரனை மேபி கார்பரேஷன் அவன் எடுத்து போட்டிருக்கலாம். இவங்க 2 பேரும் கண்ணை திறந்தாங்க. கண்ணை திறந்தோன்னு அவங்க எங்கேயோ ஒரு இடத்துல இருந்தாங்க. ஆபிரகாமோட மடின்னு அந்த இடத்துக்கு பேர். லாசரு ஆபிரகாம் மடி என்று சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறார். செல்வந்தன், இது ஆபிரகாமோட மடி சொல்றதும் பரலோகம் அல்ல. அந்த பிச்சைக்காரன் செல்வந்தன் இருந்தது நரகமும் அல்ல. அந்த மாதிரி ஒரு இடம். 2 பேரும் கண்ணை திறக்கிறாங்க. செல்வந்தன் காண்கிறான், இந்த ரோட்டில் பிச்சை எடுத்து கொண்டு இருந்த பிச்சைக்காரன் லாசரு, இப்போ புண்ணெல்லாம் அவனுக்கு இல்லை, ஆபிரகாமுடைய மடியிலே இருக்கிறான். அவனுக்கு ஒரே ஆச்சரியம் மட்டும் இல்லை, அவன் இருக்கிற இடத்துல நெருப்பு, அக்கினி அவனுக்கு எரியுது. நாக்கெல்லாம் வறண்டு போயிடுச்சு. தூரத்தில் வந்து ஆபிரகாமை பார்த்து சொல்கிறான், ஃபாதர் ஆபிரகாம், இங்கே வைக்க சுடுது, நாவெல்லாம் வறண்டு போச்சு. இந்த லாசருவை கொஞ்சம் இந்த பக்கத்துக்கு அனுப்புறீங்களா? அவனோட நுனி விரலில் கொஞ்சம் தண்ணியை தொட்டு என்ன நாக்கில் வைக்க எனக்கு வெயிலாக இருக்குது, சூடாக இருக்குன்னு சொல்கிறான். இப்போ ஆபிரகாம் சொல்கிறாரு, மகனே, நீயும் பூமியில் வாழ்ந்த, லாசருவும் வாழ்ந்த, நீ சுகபோகமாக வாழ்ந்த, ஆனால் நீ கர்த்தரை அறிஞ்சு கொள்ளலை. லாசரு பிச்சைக்காரனாக வாழ்ந்தான், கர்த்தரை அனுபவித்தான். இதுக்குன்னு அர்த்தம் இல்லை பூமியில் செல்வமாக வாழ்கிறவங்க நரகத்துக்கு போவதாகவும், பூமியில் கஷ்டப்படுறவங்க பரலோகம் போவாங்கன்னு அர்த்தம் இல்லை. பூமியில் ரட்சிக்கப்படுறவங்க தான் பரலோகம் போவாங்க. பணமோ பொருளோ இதுக்கு சம்மந்தம் இல்லை. இருந்தாலும் அவன் சொல்கிறான், கொஞ்சம் அனுப்புங்க லாசருவை. ஆபிரகாம் சொல்கிறாரு, சாரி, எங்களால் பார்க்கத்தான் முடியும், வர முடியாது. இது கதை இல்லை, இது நிஜமான சம்பவம். பைபிளில் உவமை இல்லை, இது நிஜமாக ஆண்டவர் சொன்ன உண்மை. அப்பொழுது அவன் இன்னும் வேதனைப்படுகிறான். எனக்கு 5 சகோதரர்மார் பூமியில் இருக்கிறாங்க. எங்கே இருக்காங்க? அவங்களும் நான் இருக்கிற இடத்துக்கு வரக்கூடாது. நான் இங்கே அக்கினியில் வெந்துக்கிட்டு இருக்கிறேன். ஏன் சகோதரர்மார் இங்கே வரக்கூடாது? தயவு செய்து இந்த லாசருவை கொஞ்சம் பூமிக்கு அனுப்புங்க, அப்போ எல்லாரும் நம்புவாங்க. அப்புறம் சொல்கிறார், மகனே, தீர்க்க தரிசிகளும் ஆகமங்களும் நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனமும் பூமியிலே இருக்கு. அப்போ அன்னைக்கு ஆபிரகாம் சொன்ன தீர்க்க தரிசனமும் நியாயப்பிரமாணமும் என்ன தெரியுமா பூமியில் இருக்கிறது? இந்த வார்த்தை. இன்னைக்கு பரலோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பூமிக்கு திரும்ப வர முடியாது. அன்னைக்கு ஆபிரகாம் பரலோகத்தில் பூமியில், இன்னைக்கு ப்ரொஃபட்ஸ் மாதிரி இல்லை, பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் இன்னைக்கு இல்லை. ஆனால் இன்னைக்கு இந்த வடிவத்தில் நியாயப்பிரமாணம் இருக்கு, இந்த வடிவத்தில் தீர்க்க தரிசனம் இருக்கு. காதுள்ளவன் கேட்க கடவன். ஆமென். காதுள்ளவன் கேட்க கடவன். ஆகவே திருச்சபைகளிலே பிரசங்கங்களை அசட்டை பண்ணவும் கூடாது. நீங்கள் அஷரிங் செய்யுங்க, நீங்கள் சண்டே ஸ்கூல் செய்யுங்க. சிலவங்க யாரையும் குற்றப்படுத்தலை, இங்கே வர்றவங்க சிலவங்க கதைப்பாங்க தானே, செய்தி எப்படி இருந்துச்சு? இல்லை, நான் சண்டே ஸ்கூலில் பிஸியாக இருந்தேன், எனக்கு மெசேஜ் கிடைக்கல.
இன்றைக்கி எனக்கு ரொஸ்டரில் டியூட்டி எனக்கு மெசேஜ் கிடைக்க வரும். உங்கள் டியூட்டியை பாருங்கள். வார்த்தையை கேட்காத அளவுக்கு உங்கள் பிஸியான டியூட்டியில் அர்த்தம் இல்லை. சாரி இதை நான் சொல்கிறதுக்கு. பிரசங்கத்தை மிஸ் பண்ணிட்டு நீங்கள் அங்கே செய்கிற டியூட்டியில் என்ன பிரயோஜனம்? நீங்கள் சர்வீஸுக்கு வாரது டியூட்டி செய்கிறதுக்கு இல்லை. பிரசங்க நேரம் இங்கே வந்துடுங்க. வெளியில் இருக்கிறவங்களுக்கும் சொல்கிறேன், பிரசங்க நேரம் வார்த்தையில் கவனம் கொடுங்க. அதுக்கு பிறகு போயிட்டு உங்கள் டியூட்டியை செய்யுங்க. வாரத்துக்கு ஒரு நாள் ஒரு அரை மணித்தியால செய்தியை கேட்காம என்ன டியூட்டி? வார்த்தையை அசட்டை பண்ணாதீங்க. ஓகே, 7ஆம் வசனம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான். அப்ப நீங்க யாரு? இந்த வார்த்தையை நீங்க கற்றுக்கொள்வீங்களாக இருந்தா நீங்க யாரு? நீங்க யாரு தகச்சி? நீங்க பாக்கியவான். ஏற்றுக்கொள்ள கஷ்டமா இருக்கா? நீங்க யாரு? நீங்க யாரு? பாக்கியவான். நீங்க வார்த்தையை கற்றுக்கொள்ளும் பொழுது, விளங்கிச்சா? வார்த்தையை கை கொள்ளும் பொழுது, இந்த வசனத்தை நல்லா பாருங்க. இந்த வசனம் இப்படி இருக்கான்னு பாருங்க. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இந்த புஸ்தகத்தில் உள்ள வசனங்களை கேட்கிறவன் பாக்கியவான். அப்படி இருக்கா? நான் அப்படியா நான் வாசிச்சது சரியா? கேட்கிறவன் பாக்கியவான் இருக்கா? எப்படி இருக்கு? கை கொள்ளுகிறவன் பாக்கியவான். புரியுதா வித்தியாசம்? இன்னைக்கு நாங்கள் எல்லாரும் எத்தனை பேர் இன்னைக்கு நாங்கள் வசனத்தை நாங்கள் சபையில் என்ன வாரோம்? வார்த்தையை கேட்க வாரோம். நீங்க பாக்கியவான் இல்லை. வசனத்தை கேட்கிறவன் பாக்கியவான் அல்ல, வசனத்தை கை கொள்ளுகிறவன் தான் பாக்கியவான். வசனம் கேட்கறதுக்கும் கை கொள்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. எல்லாரும் கேட்பாங்க. இயேசு சுவாமி பிரசங்கம் பண்ணும் போது எல்லாரும் கேட்டாங்க. அவங்க எல்லாரும் பாக்கியவான்கள் அல்ல, ஒரு சிலர் கை கொண்டாங்க, அவங்க தான் பாக்கியவான்கள். அப்ப நீங்க தீர்மானிங்க, நீங்க ஒரு பாக்கியவானா? வசனத்தை கை கொள்ள வேண்டும். 8ஆம் வசனம். யோவான் ஆகிய நானே. இப்போ யோவானுக்கு தான் இந்த வெளிப்பாடு போகுது. தேவதூதன் இதுகளை காட்டுகிறார். யோவானுக்கு தேவதூதன் இதுகளை காட்டும் பொழுது எங்களுடைய ஜென்ம சுபாவம் யோவானுக்குள்ள வந்தது. எங்க மனிதனுக்குள்ள இருக்கிற ஒரு ஜென்ம சுபாவம். 9ஆம் வசனத்தை அவன் சொல்லுகிறான், இப்படி செய்யாதபடி பார், உன்னோடும் உன் சகோதரோடும் தீர்க்கதரிசிகளோடும் இந்த புஸ்தகத்தின் வசனங்களை கை கொள்ளுகிறவர்களோடும். திரும்பவும் அந்த வசனம் வருது, நானும் ஒரு ஊழியக்காரன். இவர் யாரு? தூதன். யோவான் யாரை கும்பிட பார்த்தாரு? நீங்க ஊழியக்காரர்களை கும்பிடலாமா? ஊழியக்காரன் சொல்றது, நாங்கள் சொல்றது ஒர்க்கர், சர்வன். ஊழியக்காரன் கும்பிட, நாங்கள் எந்த ஊழியக்காரனையும் கும்பிட தேவையில்லை. எந்த ஊழியக்காரனையும் கும்பிட தேவையில்லை. எந்த ஊழியக்காரன் உங்களுக்காக சிலுவையில மறிக்கலை. எந்த ஊழியக்காரனும் உங்களுக்காக சிலுவையில மறிக்கலை. நீங்கள் உங்களோட முழங்கால் மடங்கணும் கர்த்தருக்கு மட்டும்தான். உங்களோட கைகள் இப்படி வரணும் கர்த்தருக்கு முன்பதாகத்தான். இன்னைக்கு துக்ககரமா வார்த்தையை விட ஜனங்களுக்கு ஊழியக்காரன் தெய்வமாக மாறிவிட்ட யுகம். ஆமா சாமி, இல்லாட்டி ஆமா போதகரே, ஆமா போன்ற ஒரு கும்பல் இல்லை. போதகர்மார் பிரசங்கம் பண்ணாலும், யாரு பிரசங்கம் பண்ணாலும் ஆமா போடாதீங்க, ஆராய்ச்சி பாருங்க இவங்க சொல்றது வார்த்தையில இருக்கா இல்லையா. ஆகவே யாரையும் கும்பிடாதீங்க, யாரையும் கும்பிடாதீங்க, எந்த மனுஷனையும் கும்பிடாதீங்க, எந்த மனுஷன் முன்னுக்கும் போய் கையேந்தி நிற்காதீங்க, எந்த மனுஷன் முன்னுக்கும் விழுந்துடாதீங்க. நீங்க விழணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கர்த்தர் பாதத்தில் போய் விழுங்க. ஆமே. கும்பிடணும்னு தோணிச்சுன்னா ஆண்டவரை கும்பிடுங்க. ஜால்ரா பிடிக்காதீங்க, காக்கா, இதெல்லாம் தமிழ் வார்த்தைகள், அப்படி இருக்காதீங்க. உண்மையை உண்மையாக, பிளனா குற்றம், நெற்றிக்கண் திறந்தாலும் குற்றம் குற்றமே, அது யாரா இருந்தாலும். தப்புனா தப்பு. இவங்க எனக்கு வேண்டப்பட்டவங்க இல்லை. சில நேரம் நான் நிறைய நண்பர்களை இழந்திருக்கிறேன் இந்த பாயிண்டில் இருந்து. தப்புனா எனக்கு தப்பு தான், அது யாரா இருந்தாலும். ஜால்ரா இல்லை ஆமாசாமி இல்லை இவங்களோட ஷேப்பாக இருக்கணும் அவங்களோட ஷேப்பாக இருக்கணும் அப்படி ஒரு அவசியம் எங்களுக்கு இல்லை. நாங்கள் சரியாக இருந்தால்,
யாருக்கும் பயப்பட தேவையில்லை, யாருக்கும் பயப்பட தேவையில்லை. நெஞ்ச நிமிர்ந்து நாங்கள் வாழலாம். சில பேர் உங்களுக்கு சலுகைகள் இல்லாமல் போகும், பரவாயில்லை. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சில காரியங்கள் இல்லாமல் போகும், பரவாயில்லை. பட் டேக் அ ஃபர்ம் ஸ்டாண்ட் பிஃபோர் த லார்ட் வித்தவுட் காம்ப்ரமைசிங் அட் எனி காஸ்ட். கும்பிடாதீங்க, யாரையும் கும்பிடாதீங்க, யார் காலையை போய் விழாதீங்க. என்ன, நாங்கள் எல்லாரும் ஊழியக்காரர்கள். 10ஆம் வசனம், பின்பு அவர் என்னை நோக்கி, இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை முத்திரை போட வேண்டாம், காலம் சமீபமாக இருக்கிறது. இதில் நீங்கள் வீட்டில் போயிட்டு ரெஃபர் பண்ணி பாருங்கள் இந்த புத்தகத்தை, தானியேல் புத்தகத்தை. தானியேல் புத்தகத்தில் ஒரு காரியம் கொடுக்கப்பட்டிருக்கு. தானியேலுக்கு ஆண்டவர் வெளிப்பாடை கொடுக்கும் பொழுது தானியேலுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இந்த விஷயத்தை நீ முத்திரை போடாத, காலம் இருக்கு. தானியேல் புத்தகம் கிறிஸ்துவுக்கு முன் கிட்டத்தட்ட 700களில் 600களில் நடந்தது, கிறிஸ்துவுக்கு முன். இப்போ இது கிறிஸ்துவுக்கு பின் 90ல் நடக்கிற கதை. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு யார், நம்முடைய யோவானுக்கு, காலம் சமீபமாகி விட்டது, வசன ரகசியத்தை முத்திரை போட வேண்டாம், திறந்து வை, ஜனங்கள் அறிந்து கொள்ளட்டும், ரகசியங்கள் இல்லை, நீ திறந்து வை, காலம் சமீபமாகிவிட்டது. ஜனங்கள் தாற்பயங்களை, தானியேலுடைய இன்னொரு முறை நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தானியேலுடைய ஒரு தீர்க்க தரிசனம் இருக்குது, தரிசனம் ஒன்று இருக்குது. உலகத்தில் வரும் ராஜ்யங்களை குறித்து அங்கே விவரிக்கப்படுகிறது. சரி, நெபுகாத்நேச்சர் காலத்திலிருந்து ஒவ்வொரு யுகங்கள் வந்து ரோம வல்லரசு இயேசுவின் காலத்தில் இந்த பூமியில் பெரிய வல்லரசாக இருந்தது. அப்போ இந்த ஒவ்வொரு ராஜ்யங்களும் ஆண்டோடைய வருகைக்கு ஒரு விதத்தில் எழும்ப வேண்டிய ராஜ்யங்கள். ஒரு காலம் எல்லாம் ஒரே மொழி, ஒரே நாணயம், ஒரு நாணயம், முழு உலகத்துக்கும் ஒரு நாணயம், ஒரே மொழி. இன்னைக்கு அநேகமாக பார்த்தீங்கன்னா ஆங்கிலம் ஓரளவுக்கு அந்த லெவலுக்கு வந்திருக்கு. அநேக நாடுகள் ஆங்கிலம் பேசுகிறது இல்லை, ஆனாலும் ஆங்கிலம் ஒரு சர்வதேச மொழியாக வந்திருக்கு. அநேக நாடுகள் இன்னும் ஒரே நாணயம் இல்லை, ஆனாலும் அமெரிக்க டாலர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி நிறைய காரியங்களை அமெரிக்கன் டாலரில் நாங்கள் கொடுக்கல் வாங்கல் செய்கிறோம். அநேக நேரங்களில் இன்றைக்கி பயோசிப் அல்லது கையடக்க தொலைபேசி, உங்களோட கையில் இருக்கிற கையடக்க தொலைபேசி உங்களோட அவ்வளோ டேட்டாவையும், உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியாது, நீங்கள் நல்ல ஸ்மார்ட் ஃபோன் ஒன்று வச்சுருப்பீங்களா, உங்களை யாரோ மானிட்டர் பண்ணி கொண்டு இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமோ தெரியாது. இந்த ஹேண்ட்ஃபோன் இருந்தால் யூ ஆர் அண்டர் அப்சர்வேஷன், உங்களை எல்லாரும் மானிட்டர் பண்ணுறாங்க. யாரோ உங்களோட எல்லா அதில் இருக்கிற டேட்டா, உங்களோட தகவல்கள் எல்லாம் நீங்கள் போனீங்கன்னா எனக்கு சில வேளை இந்த ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணக்குள்ள எக்ஸெப்ட் சொல்லி அதில் இருக்கும் சின்ன ஒரு சைன் இருக்கும். நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, எங்களுக்கு அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கொள்கிற வாஞ்சியை தவிர அதில் இருக்கிற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் நாங்கள் வாசிக்கிறதில்ல. எக்ஸப்ட் அதில் கேட்கும், இதுக்கு எக்ஸஸ் கொடுக்குறியா, அதுக்கு எக்ஸஸ் கொடுக்குறியா, உன்னோட ஃபோனுக்கு எக்ஸஸ் கொடுக்குறியா, உன்னோட கான்டாக்ட்ஸுக்கு எக்ஸஸ் எல்லாம் கேட்கும். நாங்கள் எஸ் போட்டால் தான் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணலாம். அப்போ என்ன செய்யணும், யாரோ ஒருவருக்கு எங்களோட ஃபோனுக்கு அல்லது எங்களோட டேட்டாக்கு அவ்வளோ அக்சஸும் நாங்கள் கொடுத்துறோம். ஆக யூ ஆர் அண்டர் அப்சர்வேஷன். இப்போவே உங்களோட ப்ரைவசி போயிருச்சு. நீங்கள் எந்த மூலையில் இருக்கிறீங்கன்னு சொல்லி உங்கள் ஃபோனை வச்சு உங்களை ட்ரேஸ் பண்ணலாம். ஆகவே இன்றைக்கி எங்களோட ப்ரைவசி போய்விட்டது. ஆண்டவர் சொன்ன நிறைய காரியங்கள் வந்து விட்டது. நாங்கள் சபையில் இன்னும் என்ன பாடிக்கொண்டிருக்கிறோம், கிருபை. இன்னும் நாங்கள் இயேசு சுவாமியை பாலகனாக பாட்டு பாடி கொண்டிருக்கிறோம். வெளியில் எவ்வளோ நடக்குது, எங்களுக்கு அதை குறித்து அவ்வளவு we are not bother. எங்களை அதை குறித்து எங்களுக்கு அவ்வளோ அதை குறித்து நாங்கள் அவ்வளோ கஷ்டப்படுறது கிடையாது. 11ஆம் வசனம் இந்த பிரசங்கத்தின் ஐசிங், முக்கியமான பாயிண்ட். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாக. இதுதான் எங்களோட நாட்டிலையும் எங்களோட கலாச்சாரம். மற்றவங்க செய்கிறாங்க, நான் மட்டும் செஞ்சா என்ன, அப்படி சொல்லுவோமா இல்லையா? ரோட்டில் ஊற்ற போடாதீங்கன்னு போர்டு இருக்கும், நாங்கள் போய் போடுவோம். அப்போ நாங்கள் சொல்கிறது என்ன, எல்லாரும் செய்கிறாங்க, நான் ஒரு ஆள்
ஊற்ற போட்டால் என்ன ஆகும்? எல்லாரும் செய்கிறாங்க. மண்டே டு சாட்டர்டே நாங்கள் எங்களோட நாளாந்த வேலைகளுக்கு நாங்கள் போகும் பொழுது நாங்கள் கொஞ்சம் அப்படி இப்படி எங்களோட வேலைகளை செஞ்சு கொள்கிறோம். அசுத்தமாக இருக்கிறவன் அசுத்தமாக இருக்கட்டும், நீதி உள்ளவன் நீதியாயிரு. அவன் செய்யட்டும், நீ ஒழுங்காயிர. அவன் தப்பு பண்ணுறாரு, நீ ஏன் தப்பு பண்ணுறாய்? இந்த வசனம் எங்களை ஜஸ்டிஃபை பண்ணலை. எல்லாரும் செய்கிறாங்க, அப்படி சொல்லி சொல்லியே நாங்கள் பழகிட்டோம். பரவாயில்லை, நாங்கள் எங்களோட வேலையை நாங்கள் செய்வோம். அதனால் இந்த வசனம் திருச்சபைக்கு மிகவும் முக்கியமான ஒரு வசனம். சின்ன சின்ன தப்புகள், உதாரணமாக சொன்ன இந்த ஊற்ற போடுற தப்புகள், எல்லாரும் தங்களோட ஊற்றி அழகாக நல்ல டீசெண்டாக வெஹிக்கிளில் உடுத்திட்டு அந்த ரோட்டில் எல்லோரும் குப்பை போடுற இடங்க இருக்கும் தானே, அழகாக வெஹிக்கிளில் காரில் 3 வீலர் போட்டுட்டு போவாங்க. கேட்டால் எங்கள் வீட்டுக்கு ஊற்றி எடுக்க வாரதில்லை. எல்லாரும் போடுறாங்க. ஊற்றிய வீட்டிலே வச்சுட்டு இருக்க முடியுமா? வர்றாங்கல்ல, யூசியிலேருந்து வர்றாங்கல்ல. ஆனால் நாங்கள் அதுக்கு வேறு மாற்று திட்டங்களை வழிவகுக்கலாம். சாப்பிட்டுட்டு சாக்லேட்டையோ டொப்பியோ அந்த வாகனத்தில் போகிறவங்க மெல்ல ஷட்டரை திறந்து கீழே போடுறது. எவ்வளோ இயற்கை மாசடைவதற்கு நாங்கள் காரணம். இது ஒரு உதாரணம் தான். இன்னும் அசுத்தம் இருக்குது, காம விகாரம் இருக்குது, அடுத்த செக்மெண்டில் அதெல்லாம் வரும். அதனால் இந்த காலை பொழுதில் ஆண்டவர் எங்களுக்கு என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், இன்னைக்கு நான் இதை சமரைஸ் பண்ணினேன்னு சொன்னால், ஆண்டவர் சொல்கிறார், காலம் சமீபமாகி விட்டது, வருகைக்கான அடையாளங்கள் சமீபமாகி விட்டது, திருச்சபைக்கு அறை கூவுதல் கொடுக்கப்பட்ட ஆயிற்று, இருப்பதோ கொஞ்ச காலம், கர்த்தருடைய வேலையை சீக்கிரமாக செய்வோம். ஆண்டவர் அழைக்கும் பொழுது அல்லது எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது, வருகை வரும் பொழுது, இரகசிய வருகைகள் வரும் பொழுது, நாங்கள் ஆண்டவருடைய சமூகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் நாட்கள் வரும் பொழுது அதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருப்போம். அந்த லாசரு செல்வந்தனுடைய கதை உங்களுக்கு ஞாபகத்தை கொடுக்கட்டும். நாங்கள் ஒரு நாள், நான் போன மாதமும் சொன்னேன், நாங்கள் மேலே போய் கண்ணை திறப்போம், மேலே போய் நாங்கள் பார்க்க போகிறோம். அந்த வசனம் எங்களுக்கு நல்ல உதாரணம் சொல்லுது. நாங்கள் ஒருத்தரை நாங்கள் பார்க்க போகிறோம். அதனால் இந்த காலை பொழுதிலே கொஞ்சம் நேரம் நாங்கள் கண்களை மூடி இந்த காலை பொழுதிலே கர்த்தருடைய வார்த்தையின் தாற்பயங்களை எங்களுடைய வாழ்க்கைக்கு நாங்கள் எடுத்துக்கொண்டு இந்த காலை பொழுதிலே இந்த செய்தி உங்களுக்கு என்ன விதத்தில் பேசி இருக்குதோ அந்த விதத்தில் நீங்கள் அந்த வார்த்தையை பற்றி கொண்டு, ஒருவேளை அந்த வருகைக்காக உங்களை ஆண்டவர் ஆயத்தமாக்கலாம், அல்லது உங்களோட வாழ்க்கையிலே ஒரு பிரேக் த்ரூ, ஒரு அற்புதத்துக்காக உங்களை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தலாம், அல்லது நீங்கள் செய்கிற ஒரு தப்பை உங்களுக்கு ஆண்டவர் உணர்த்தி காண்பிக்கலாம். நீங்கள் இவ்வளோ காலமாக நீங்கள் செய்த தப்பை நீங்கள் நியாயப்படுத்தியிருப்பீர்கள். எல்லோரும் செய்கிறார்கள், நாங்களும் செய்கிறோம், இப்படித்தான் செய்ய வேண்டும், அல்லது இப்படி செய்யாவிட்டால் முன்னுக்கு போக முடியாது என்பது உலகத்தின் போக்கு. நாங்களோ உலகத்தில் இருந்து வேறு பிரிக்கப்பட்டவர்கள். ஆமென், அல்லேலூயா. உலகத்தோடு ஒத்த வேஷம் தரிப்பதற்காக அழைக்கப்பட்டவர்கள் நாங்கள் அல்ல, நாங்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்கள். ஆகவே எங்களுக்கு அநீதிகள் நடக்கும் பொழுது கர்த்தர் எங்கள் பட்சத்தில் இருப்பார். மேலும் உங்களுக்கு யாராவது நன்மை செய்வதாக சொல்லி உங்களை ஏமாற்றி உங்களுக்கு அநீதி செய்திருப்பாங்க. இன்றைக்கி நீங்கள் யாராவது, உங்களுக்கு நீதி கிடைக்கவில்லை, நீங்கள் வேலை பார்க்கும் ஸ்தானத்தில் உங்களுக்கு நீதி கிடைக்கவில்லை, உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு நீதி கிடைக்கவில்லை, நீங்கள் நீதிக்காக குரல் கொடுக்குறீங்க, யாருமே உங்களை கணக்கெடுக்கிறதில்லை, உங்களை உள்ளம் உடைக்கப்பட்டிருக்குமாக இருந்தால், உங்களை யாராவது ஏமாற்றி இருப்பார்களாக இருந்தால், கர்த்தர் உங்களுக்கு இந்த நாளிலே நீதியை செய்வாராக. யாரெல்லாரும் உங்களை ஏமாற்றினார்களோ, யாரெல்லாரும் உங்களை நம்ப செய்து உங்களோட உடைமைகளை அபகரித்தார்களோ, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். ஹல்லேலூயா. நீதிமானை ஒருபோதும் அவர் தள்ளாட விடமாட்டார். இந்த வார்த்தை உங்களோட உள்ளங்களை தேற்றட்டும். இந்த காலை பொழுதிலே எல்லோரும் கண்களை மூடியிருக்கும் வேளையிலே இந்த வார்த்தை இந்த காலை பொழுதிலே எனக்கு பேசப்பட்டது.
இந்த வார்த்தை எனக்கு தொடப்பட்டது, எனக்கு ஒரு ஜெபம் தேவை, எனக்காக ஜெபியுங்கள் என்று யாராவது சொல்லுவீர்களாக இருந்தால் உங்கள் கரங்களை உயர்த்தும்படி பணிவன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். உங்களுக்காக ஜெபிக்கத்தக்கதாக. ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் கரங்களை தேற்றி ஆற்றி உங்களுக்கு கிருபையாக இறங்குவாராக. வானத்துக்கும் பூமிக்கும் மேலாக அதிகாரம் உள்ளவரே, கர்த்தாவே, இந்த காலை பொழுதிலே முதற்கண் இந்த மாதத்துக்காக நன்றி சொல்கிறோம். இந்த ஆண்டில் 4 மாதங்களை காணச் செய்து 5வது மாதத்திலும் வந்து திருச்சபையிலே அமர கொடுத்த கிருபைக்காக நன்றி சுவாமி. இதோ இந்த நேரத்திலும் கரங்களை உயர்த்திய ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுகிறேன் சுவாமி. ஐயா, நீங்கள் நம்முடைய பிள்ளைகளை பொறுப்படுத்தி விசேஷமாக கரங்களை உயர்த்திய ஒவ்வொரு உள்ளங்களுக்காக ஜெபிக்கிற இவர்களுக்கு அநீதி நடந்திருக்கலாம், நம்பினவர்கள் கைவிட்டிருக்கலாம், அபத்தம் பேசியிருக்கலாம், ஒதுக்கப்பட்டிருக்கலாம். ஆண்டவரே, நீரோ அப்படிப்பட்டவர்களுக்காக இந்த பூமிக்கு வந்தேன் சுவாமி. நீரோ அப்படிப்பட்டவர்களுக்காக சிலுவையிலே நீர் சிலுவையிலே எங்களாலே நீர் புறக்கணிக்கப்பட்டீர், துக்கம் அனுபவித்தீர், பாடு அனுபவித்தீர். நீர் ஒரு குற்றமும் செய்யவில்லை சுவாமி, எனக்காக நீர் புறக்கணிக்கப்பட்டீர். ஹல்லேலூயா. சபையாராக எழுந்து நிற்போமா? எழுந்து நின்று நாங்கள் பாட போகிறோம். உங்கள் முகத்தை பார்க்கணுமே ஏசையா. Say
காலை பொழுதிலே ஒரு விசை நாங்கள் எங்கள் இருதயங்களை ஆராய்ந்து பார்த்து கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற ஒவ்வொரு தருணங்களுக்காக நன்றி சொல்லி, ஒவ்வொரு நாட்களுக்காக நன்றி சொல்லி நாங்கள் முன்னோக்கி செல்வோம். இந்த நாளை காண செய்தது கர்த்தருடைய கிருபை. எங்களை வலுவாதபடி காத்து கொண்டிருப்பது கர்த்தருடைய கிருபை. கர்த்தருடைய கரம் உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கைக்கு மேலாக முன்னோக்கி செல்லட்டும். கர்த்தர் ஒரு நாளும் உங்களை வாளாக்காமல் தலையாக்குவார். நீங்கள் கீழாகாமல் மேலாகுவீர்கள். தாவீது தன் புத்தகத்தில் சொல்லுகிறான், நான் இளைஞனாய் இருந்தேன், இன்று நான் முதிர் வயதுள்ளவனாகவும் இருந்தேன். கர்த்தருடைய பிள்ளைகள் அப்பத்திற்காக இன்னொரு இடத்துல போய் கையேந்தி நிற்பதை நான் கண்டதில்லை. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் இன்னொரு இடத்தில் போய் கையேந்துவதற்கு உங்களை வைக்க மாட்டார். உங்கள் வீடுகளில், உங்கள் குடும்பங்களில் உங்கள் அப்பத்தையும் தண்ணியையும் ஆசீர்வதிப்பார். ஆனால் ஒரு நிபந்தனை, நீங்க உண்மையும் உத்தமத்தோடு வாழ வேண்டும். நீங்கள் பரிசுத்தத்தோடு வாழ வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு வாழ வேண்டும். ஒருவரையும் ஏமாற்றாமல், ஒருவரையும் வஞ்சிக்காமல், இன்னொருவருக்கு சொந்தமானதை அபகரிக்காமல், நீங்கள் உண்மையும் உத்தமத்தோடு நீங்கள் வாழும் பொழுது கர்த்தர் பரலோகத்தில் இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் களஞ்சியங்களை நிறைய செய்வார். இந்த நாளிலே, இந்த மாதத்திலே, இந்த சபையிலே பண தேவையிலும், பொருளாதார தரித்திரத்திலும், வறட்சியிலும், கடனிலும் நிம்மதி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன். மனம் திரும்பும்படியாக, நீங்கள் மனம் திரும்பும் பட்சத்தில் கர்த்தர் உங்கள் நிலைமைகளை மாற்றுவார், உங்களுக்கு நன்மை செய்வார். நீங்கள் சந்தோஷமாக கர்த்தரால் நடத்தப்படுவீர்கள். இந்த காலை பொழுதிலே ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. நீங்க இந்த இடத்தை விட்டு போகும் பொழுது சமாதானத்தோடு கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்து செல்வாராக. எல்லா துதிகான மகிமையை அவருக்கே செலுத்துகிறோம். ஒரு கரகோஷம் அவருடைய நாமத்தின் மகிமைக்காக கொடுப்போம். கர்த்தாவே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி. வந்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி. இந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து உடைய கிருபையாலே மூடி மறைத்து இவர்கள் புறப்பட்டு போகும் பொழுது உடைய சமாதானத்தின் கரத்தை வைத்துக் கொள்ளும். இந்த வாரம் இவர்களுக்கு ஒரு நல்ல ஆசீர்வாதமான வாரமாக அமைத்துக் கொள்ளும் சுவாமி. மீண்டும் அடுத்த வாரம் இவர்கள் சந்திக்கும் மட்டும் கிருபையாலே மூடி மறைத்துக் கொள்வீராக. எல்லா வல்ல இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். இப்பொழுது எங்கள் பிதாவாகிய தேவனுடைய அன்பும், குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பரிசுத்த ஆவியானுடைய ஆறுதலும் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவ சமாதானத்தோடு போய் வாருங்கள். God bless you.